ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான ஒரு முட்டை சால்னா தாங்க செய்ய போகிறோம். இது வந்து இடியப்பம், தோசை, இட்லி, ரொட்டி கூடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம காம்பினேஷன். நீங்கள் இன்னும் கறி சால்னா தான் வச்சிட்ருக்கீங்களா? அப்போ இந்த முட்டை சால்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கறி பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸில் வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு என்ன செய்யுங்கன்னா, இதிலையே பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு என்ன செய்யுங்கன்னா, ஒரு சின்ன சைஸ் தக்காளி தாங்க போதும். ரொம்ப சின்ன சைஸ் தக்காளியே போதுங்க. இல்லைன்னா புளிப்பு தட்டும். அதையும் வெட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது வந்து எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சால்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இதிலேயே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா இது வதங்கிட்டு இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு என்ன செய்யுங்கன்னா, இந்த மாதிரி நல்லா கலந்து திரண்டு வந்துடுங்க. இந்த நேரத்தில் என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, நான் வந்து இது கொதிக்கிற கேப்பில் குட்டி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சமாக கசகசா சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்ல மசாலாவும் தேங்காயும் நல்ல ஒன்றாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு என்ன செய்யுங்கன்னா, நல்ல ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஒவ்வொரு முட்டையாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து அது கேப்சர் பண்ண மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் அது கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான நம்மளோட முட்டை சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், ரொட்டி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.